राम जय राम जय जय राम श्री 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 राम जय राम जय जय राम ஆடல் மதனம் பின்மங்கைய ஆலவிழியின் பிறங்கொழி ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி ஆடல் மதனம் பின்மங்கைய ஆலவிழியின் பிறங்கொழி ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநைந்து நொந்துடன் அழியாதே ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநைந்து நொந்துடன் அழியாதே வேடரென நின்றாயே முழங்காலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தரும் பெருமாறு வேடரென நின்றாயே முழங்காலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தரும் பெருமாறு என் வேடை கெட வந்து சிந்தன் மாயையறவிடு தோன்றிய வேத முடிவில் பரம்பொருள் அருள்வாயே என் வேடை கெட வந்து சிந்தன் மாயையறவிடு தோன்றிய வேத முடிவில் பரம்பொருள் அருள்வாயே தாடகை உலங்கடிந்தொழிர் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறிய தாடகை உலங்கடிந்தொழிர் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறிய ஒன் ஜானகி தனம் கலந்த ஊரில் மகுடன் கடந்தொரு தாயர் வச்சனம் சிறந்தவர் மறுகோனே ஒன் ஜானகி தனம் கலந்த ஊரில் மகுடன் கடந்தொரு தாயர் வச்சனம் சிறந்தவர் மறுகோனே சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடு சீர்மகிழ மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பொனொந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே சீர்மகிழ மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பொனொந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே வேடை கெட வந்து சிந்தன் மாயையறவிடு தோன்றிய வேத முடிவில் பரம்பொருள் அருள்வாயே என் வேடை கெட வந்து சிந்தன் மாயையறவிடு தோன்றிய வேத முடிவில் பரம்பொருள் அருள்வாயே சீர்மகிழ மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பொனொந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெரு
முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். ஆடல் மத நம்பின் எனும் ஸ்ரீ புருஷமங்கை திருப்புகள் கேட்டோம். விஸ்வாமித்திரர் ராமருக்கு எல்லா அஸ்திரங்களையும் உபதேசிக்கிறார். பின்னர் அஸ்திரங்களை திரும்ப பெறும் மந்திரங்களையும் உபதேசிக்கிறார். சரையும் கங்கையும் சங்கமிக்கும் கூடலில் நதிகளை வணங்கிய பிறகு தாடகாவனத்துள் நுழைகிறார்கள். அதற்குள் எதிர்பாராத விதமாக கோர வடிவம் உடைய அந்த அரக்கி தாடகை அவர்கள் முன் வந்து நின்றாள். மனித வாடை அவளை அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. இடியின் ஒலியை இதுவரை வானின் மடியில் தான் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது முதன்முறையாக பெண்ணின் குரலில் இடி பேசுவதை கேட்டார்கள். மின்னல் என்பதை மழை மேகத்தில் தான் கண்டிருக்கிறார்கள். அதை பின்னிய சடையுடைய அவ்வரக்கியின் கோர சிரிப்பிலே காண முடிந்தது. அவள் மலை ஒன்று அசைந்து வருவதைப் போல அவர்கள் முன் நடந்து வருவதை கண்டனர். பர்வதம் அசையும் என்பதை அவள் வருகையிலே கண்டார்கள். வானில் கண்ட மதிப்பிறையை அவர்கள் அவள் கூணல் பற்களின் வலிவிலே கண்டார்கள். வேள்வி தீயில் காணும் தீப்பொறிகளை அவள் வேள்வி குறிகளிலே காண முடிந்தது. கண்கள் சிவந்து கிடந்தன. பசி என்பதற்கு எரிமலையின் வடிவம் உண்டு என்பதை நெறி தவறிய அவள் இறைச்சலில் கண்டார்கள். இதை அருணகிரியார் தொடுத்த வாழனை எனும் அருக்குணாமலை பாடலில் வெடுத்த தாடகை சினத்தை ஓர்கனை விடுத்து யாகமும் நடத்தி என்கிறார். கோபத்தோடு படபடப்போடு வந்த தாடகை வெடுத்த தாடகை என்று கூறுகிறார். தாக்கும் போக்கில் அவர்களை நோக்கி நடந்தாள். உங்கள் சடைமுடி என்னை ஏமாற்றாது. நீங்கள் மணிமுடி தரிக்கும் மன்னவனின் சிறுவர்கள் என்பது எனக்கு தெரியும். பற்றி உலர்ந்த தவசைகளை பற்றி தின்று என் பற்கள் கூர் மழுங்கிவிட்டன. செங்காயாக சிவந்து கிடக்கும் கனிகள் நீங்கள். சுவை மிக்கவர்கள், நவையற்றவர்கள், நெய்யும் சோறும் நித்தம் தின்று கொழுகொழுத்து உள்ள மழலைகள் நீங்கள். காத்திருந்த எனக்கு வாய்த்தனர் உணவாக அமைகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு சூலப்படையெடுத்த அந்த மூலப்பொருளை நோக்கி எறிந்தாள். வில் ஏந்திய வீரன் ராமன் தன் விரலை காட்ட அம்பு ஒன்று ஏவினான். அது அவள் ஏவிய சூலத்தை இருகூறாக்கியது. சூலம் தாங்கிய அவள் அதை எழுந்து ஓலமிட்டாள். மறுபடியும் அவள் போர்க்கோலம் கொண்டாள். பெண் என்பதால் அவளை கொல்ல தயங்கினார் ராமன். அவள் பேயாக மாறிவிட்டதால் அவளை அடக்க வேண்டியது அவன் கடமையாகிறது. மெல்லியல் என்று சொல்லியலுக்கு அவளிடம் எந்த நல்லியலும் காணப்படவில்லை. அவள் அடங்கியிருந்தால் இவன் முடங்கியிருப்பான். அவள் போர் தொடங்குவதால் இவன் செயல்பட வேண்டியதாயிற்று. சேலை கட்டியவள் அவள் மீது வேலை எறிவது தகாது என்று எண்ணினான். அடித்து துரத்துவது என்று ஆரம்பத்திலே எண்ணினான். அதற்கு முனிவனின் அனுமதி கிடைக்கவில்லை. தம்மோடு தங்கை பிறவாத வெறுமை அவளிடம் அன்பு காட்டச் செய்தது. பெண் கொலை புரிதல் பெரும் பழி உண்டாக்கும் என்று தயங்கினான். ஆவும் ஆணியல் பார்ப்பனரும் பெண்டிரும் மகவு பெறாதவரும் களத்தில் அனுமதிக்கப்படுவது இல்லை என்று ஸ்ரீராமர் கற்ற கல்வி அவளை கொல்ல தடையாக நின்றது. கொலையில் கொடியரை களைதல் களைபிடுங்கிறதுக்கு சமமாகும். அது நாட்டு அரசனின் கடமையாகும். தீயவரை ஒழித்தால் தான் உலகில் நன்மை நிலைத்திருக்கும். அறம் நோக்கி அழிவு செய்வது ஆளுநரின் கடமையாகும். நீ தனிப்பட்ட மனிதன் என்றால் தயங்கலாம். நீ அரச மகன். உனக்கு தீயோரை ஒருத்தல் கடமையாகும். இது உன் தந்தை செய்ய வேண்டிய கடமை. அதை அவர் இதுவரை செய்யாமல் தாமதித்தது பெரும் தவறு. நீ அவளை இரக்கம் காட்டி விட்டு விட்டால் நீ அஞ்சி அகன்றாய் என்று உலகம் பேசும். கோழை என்று ஏழையர் பல கூறுவர். தர்மத்தின் முன்னால் ஆண் பெண் வேதம் பார்ப்பது ஏதம் தரும். வேதமும் பெண் ஆயினும் அவள் தவறு செய்தால் ஒருப்பதை அனுமதிக்கிறது. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று பேசி வேதம் காட்டுவது அரச நெறியாகாது. மேலும் அவள் தாக்க வந்தவள். அவள் உயிர் போக்குவது ஆக்கமான செயலே. கொடியவள் ஒருத்தியை வீழ்த்தினாய் என்று உன் புகழை உலகம் பேசும் என்றார் முனிவர். முன்னோர் பலர் தவறு செய்த பெண்களை தீர்த்து கட்டி சான்றுகளை அவர் முன்வைத்தார். ராமர் அவர் கூறியவற்றை பொறுமையாக கேட்டு இனி தாமதிப்பது பயனில்லை. விஸ்வாமித்திரர் வாக்குதான் வேத வாக்கு. அதற்கு மேல் சான்றுகள் தேவையில்லை என்பதை உணர்ந்து அதற்கு மேல் வாதங்கள் தொடரவில்லை. ராமன் ஏவிய முதல் அம்பு அவள் சூலத்தை முறித்தது. அடுத்து விட்ட அம்பு அவள் மார்பகத்தை துளைத்து முதுகுபுறம் வெளியேறியது. கல்லாத மடையர்களுக்கு சொல்லும் நல்லுரைகள் அவர்கள் வாங்கிக் கொள்வது இல்லை. உடனே அவர்கள் அதை விட்டு விடுவார்கள். அதுபோல அந்த அம்பு அவள் மார்பில் நிற்காமல் வெளியேறிவிட்டது. குருதி கொப்பளித்தது. அதில் அவள் நீராடினாள். செக்கரவானம் தரையில் சாய்ந்ததை போல அவள் தரையில் விழுந்தாள். மைவண்ண அரக்கி செவ்வண்ண சிலையாக நிலைமாறினாள். கருப்பி என்று பேசப்பட்டவள் செவ்வலரி மலரானாள். மண் சிவந்தது. அதில் அவன் கண் சிவந்து துடித்து கதறினாள். அந்த ஒலி யானையின் எழிறல் போல நாற்புறமும் சிதறியது. ராவணன் அழிவை முன்கூட்டி அறிவிப்பது போல இந்த சாய்வு காணப்பட்டது. மக்கள் புரட்சி முன் கொடுங்கோல் மன்னன் ஆட்சி எழுந்து வீழ்ச்சி உற்று அலங்கோலம் அடைவதைப் போல இக்கோர அரக்கி பிணக்கோலம் கொண்டாள். இந்த நிகழ்வுகளை தற்பொழுது பாடிய ஆடல் மத நம்பின் எனும் ஸ்ரீ புருஷமங்கை தல திருப்புகழில் பாலைவனத்தில் நடந்து நீல அரக்கியை வென்று வார மலைக்குள் அகன்று என்ற வரியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரியார்.
வேலை போல் விழியிட்டு மருட்டிகள் என் திரு ஆனைக்கா திருப்புகழில் காணத்தாசிரமத்தினில் உத்தம வேள்வி சாலை அளித்தல் பொருட்டு எதிர்காலத்தாடகையை கொல் கிருபை கடல் என்கிறார். இதை கண்ட வானவர் ஆரவாரித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். தீமை அழியவும் அறம் தழைக்கவும் ராமன் சரம் செயல்பட்டதை அறிந்து அவர்கள் ஆசி கூறினார்கள். மாவீரன் இவன் என்று தேவேந்திரன் பாராட்டினான். தேவர்கள் தெய்வ படைக்கருவிகள் சிலவற்றை ஏற்கனவே விஸ்வாமித்திரனிடம் ஒப்படைத்திருந்தார்கள். அவற்றை தக்கவனிடம் சேர்க்கச் சொல்லி அறிவித்திருந்தார்கள். தக்கோன் இவனே என்று சொல்லி மிக்கோன் ஆகிய முனிவரிடம் அப்படைகளை ராமனிடம் தருக என்று அறிவித்தார்கள். மாமுனிவனும் தேவர்களின் ஏவல் கேட்டு காவல் மன்னனாகிய ராமனுக்கு படைக்கருவிகளை தந்தார். அவற்றோடு எய்யும் ஆற்றலையும் கற்பித்தார். அரிய படைப்பயிற்சி அவனுக்கு கிடைத்தது. ஆற்றல் மிக்க படைக்கருவிகள் அவனை அடைந்தன. தாடகை தரையில் பட ராமன் வில்லை வளைத்தான். இது அவனுக்கு வெற்றியை தந்தது. அவன் வீரம் பாராட்டப்பட்டது. எனினும் அவன் ஒரு பெண்ணை கொலை செய்தான் என்ற ஒரு பெரும் பழியும் அவனை சூழ்ந்தது. இதை கூனி கைகேயிடம் உரையாடலில் குறிப்பிடுகிறாள். ராமன் பெருமையை உலகம் பேச அவன் சிறுமையை கூனி ஏசக் காண்கிறோம். தாடகை என்னும் தையலால் பட கோடிய வரி சிலை ராமன் என்று வன்பழி கூறி கைகேயிக்கு அவன்பால் உள்ள அன்பை அழிக்கின்றாள் கூனி. தாடகையின் வீழ்ச்சி அரக்கர்களின் தாட்சிக்கு ஆரம்ப நிலை. அவர்கள் அழிவுக்கு பிள்ளையார் சுழி. தாடகை பட்டதும் அந்த அதிர்ச்சி மிக்க செய்தி அரக்கர்களை சுட்டது. அது காடு முழுவதும் எட்டி எதிர் ஒலித்தது. அவள் மாரீசன் சுவாகை என்பவனின் தாய், அரக்கர்களின் தலைவி, அக்கிரமங்களின் உறைவிடம். அவள் வீழ்ந்தாள் என்றதும் அரக்கர்கள் துயரில் ஆழ்ந்தார்கள், கொதித்தார்கள். இனி அடுத்து அவள் மைந்தர்கள் சுபாகவும் மாரீசனும் ராமரை எதிர்க்கின்றார்கள். அதற்கு உரிய சூழல் உருவாகிறது. தசரத குமாரர்கள் விஸ்வாமித்திரர் வேள்விச்சாலை நோக்கி நடக்கிறார்கள். நாமும் தொடர்வோம் அருணகிரியார் வாக்கில் ராமாயணம் தொடரை. முருகாசரணம். ஸ்ரீ குஹ ராமார்ப்பணமஸ்து.